ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபினி ஸ்போர்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டம்பர் பால் பேட்டு, ஒரு ஹார்ட் டென்னிஸ் பேட்டு, ஒரு சாஃப்ட் டென்னிஸ் பேட்டு, இது மூணுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வெயிட் ரேஞ்சில் எடுக்கணும், இங்கே மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எந்தெந்த மாதிரி டைப்பில் பேட் சேல் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூப்பு எந்த வித ஸ்கூப்பிங்கும் இருக்காது இந்த பேட்டில். ஜஸ்ட்டு பிளெயின் பேட், அவ்வளோதான். அதாவது ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஷாப் போனாலும் இந்த பேட்டு தான் இருந்திருக்கும், வேறு எந்த பேட்டும் இருந்திருக்காது. இப்போ தான் நிறைய ஸ்கூப்பிங் மாடல் நிறைய வந்துருச்சு. கேரளா ஸ்கூப்பு, அப்புறம் 4 ஸ்கூப்பு, அப்புறம் ஃபுல் ஸ்கூப்பு, செமி அப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்கூப்பில் இருக்க டிஃப்ரென்சியேஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நாம். இப்போ சாஃப்ட் டென்னிஸ், ஹார்ட் டென்னிஸ், டெம்பர் பால், இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மெயினாக விளாட்றது. ஸோ இந்த மூணுத்துக்கும் ஃபஸ்ட்டு நான் வெயிட் ரேஞ்சு சொல்லிடுறேன். ஒரு சாஃப்ட் டென்னிஸ் பேட் நம்ம வாங்குறோன்னா ஒரு 750, 800லேருந்து 900, 950 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் டென்னிஸுக்கு பக்கவாக இருக்கும். நீங்கள் ஹிட்டும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தள்ளி ஆடுறதா இருந்தாலும் ஆடிக்கலாம், எப்படி வேணால் ஆடிக்கலாம். மோஸ்ட்டாக சாஃப்ட் டென்னிஸ் ஆடுறவங்க மோஸ்ட்டாக ஹிட்டராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 750லேருந்து 900, 950 இந்த வெயிட் ரேஞ்ச் வந்து பக்கவாக இருக்கும் ஒரு பேட்டு. அது நான் ஸ்கூப்பாக இருந்தாலும் சரி, எந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி, எந்த பேட்டாக இருந்தாலும் சரி. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்டம்பர் பால் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டம்பர் பால் விளாட போகிறேன், நான் ரெகுலராக ஸ்டம்பர் பால் தான் விளாடுவேன் அப்படின்னா, உங்களுக்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் இந்த வெயிட் எல்லாம் சொல்கிற ஏஜ் கேட்டகரி வந்து அபவ் 20 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அபவ் 20 to 30 இந்த ஏஜ் கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டம்பர் பாலுக்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1050, 1100 கூட நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். 1050லேருந்து 1100 எக்ஸப்ஷனல், 1000லேருந்து 1050 பக்காவான வெயிட் ரேஞ்சு, ஓகேவா? ஸோ வந்து இதுவே நான் ஹார்ட் டென்னிஸ் விளையாட போகிறேன்னா 1050லேருந்து 1100 இதுதான் அதோடைய பக்கவான ரேஞ்சு. சில பேர் 1130, 120 எடுப்பாங்க, அதுவும் எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ நான் ஸ்கூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து 3 வெயிட் ரேஞ்சு. ஸோ வுட்டு 2 வித்தியாசம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். பாப்புலர் உள்ள, காஷ்மீர் உள்ளன்னு 2 வுட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாப்புலர் வில்லோவை பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து காஷ்மீர் வில்லோ மாதிரி பாலிஷ் போட்டு அதை சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதை நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க. பாப்புலர் வில்லோ வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி. அதை வாங்கி 2000, 2500, 1700 இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விற்றுட்டுருக்காங்க. நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஒரு பாப்புலர் காஷ்மீர் வில்லோனா ஒரு 1000லேருந்து 1100 இந்த ரேஞ்சில் தான் வந்து நாம் வந்து ஹோல்சேல்லே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ரேட்டு இருக்கும் பாப்புலர் காஷ்மீர் வில்லோ அப்படின்றது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1000லேருந்து ஒரு 1500 அந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும். ஸோ வுட்லேயும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 3 வெயிட் ரேஞ்சு சொல்லிட்டேன், வுட்டும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் எந்த பேட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு, எந்த கேட்டகரியில் இருக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்குன்னா வேணால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில்